ஹலோ ஆல், வெல்கம் டு நான் ஃபிக்ஷன் ஸ்ட்ரீமிங். நான் பாரதி. இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் ஆர் ஒர்க்கிங் விமென்ஸ்க்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். சூப்பர் டேஸ்டி மட்டும் இல்லைங்க, ஹெல்தியான ரெசிபி கூட. பச்சைப்பயிறு குழம்பு எப்படி குவிக்காக டேஸ்டியாக ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட் இது செய்யறதுக்காக அரை கப் அளவுக்கு பச்சைப்பயிரை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பச்சைப்பயிரை நீங்கள் ஊற வைக்க வேண்டிய டென்ஷன்லாம் தேவையே இல்லைங்க. இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வெந்து வந்துடும். நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இது கூட 10 சின்ன வெங்காயம், 4 பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த நாட்டு தக்காளி, 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் பச்சைப்பயிறு எடுத்தீங்களோ அதே கப்பில் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா தளத்தளன்னு கொதித்து வர்ற டைமில் குக்கர் மூடி போட்டு 6லேருந்து 7 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்துட்டு பச்சைப்பயிறு வெந்து வந்துடும். நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் அடி பிடிச்சிருக்காது. நான் சொன்ன அளவு யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பருப்பு கடையிற மத்து இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு இதை நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. ரொம்ப மைய நீங்கள் கடையணும்லாம் அவசியம் இல்லை. அங்கங்கே பச்சைப்பயிறு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கடைஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற செம்பு இருக்குல்ல, தண்ணி குடிக்கிற செம்பு, அதில் அரை செம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. தண்ணி இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதித்து வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சதை அப்படியே இந்த குழம்புல எடுத்து கொட்டிடுங்க சூடாக இருக்கும் போதே. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான ஒரு பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பச்சைப்பயிறு சாப்பிடாத குழந்தைங்களை கூட நீங்கள் சாப்பிட வைக்கலாம். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா.